உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யூத சிறுவனால் குத்தப்பட்ட நேரம் மயக்கம் போட்டிருக்கிறார், மௌத்தாக போறார். சஹாபாக்கள் சொன்னாங்க, உமர் அவர்களுக்கு பல பக்கத்தாலையும் 2 பக்கமும் கூரான ஆயுதத்தினால் அந்த யூத சிறுவன் அப்படியே குத்தினான். அப்ப உமர் அவர்கள் கேட்டாங்க, என்ன குத்தினது காபிரா முஸ்லிமான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, உங்களை குத்தியது ஒரு காபிர் தான் என்றாங்க. அப்ப உமர் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நானும் ஒரு முஸ்லிமுடைய கையால குத்தப்பட்டு நானும் வேதனை செய்யப்பட்டு அவனும் மறுமையில மாட்டிக்கொள்றதை விட நான் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு அவன் மறுமையில மாட்டிக்கொள்டு அவன் முஸ்லிம் அல்லாம இருக்கிறதே சிறந்தது, அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்னாங்க. என்ற மௌத்து ஒரு முஸ்லிமுடைய கையால வராதது எனக்கு போதும், ஏனென்றால் அவனும் மறுமையில மாட்டிக்கொள்வான், அது எனக்கு விருப்பம் இல்லைன்னாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, உமர் அவர்கள் குத்தப்பட்டு ரத்தம் அப்படியே பீரிட்டு அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர் உசுறு வாழ்வாரா மௌத்தாயிடுவாரா அப்படின்னு பார்க்கிறதுக்காக நாங்க ஈத்தம்பழ ஜூஸை அடித்து அவருடைய வாயில ஊத்தினோம். உமர்லாவுடைய வாய் தோழர்களே, சுவர்க்கம் உமரே ஃபில் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கம் என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்களுக்கு வயிற்றில குத்தப்பட்ட அந்த காயத்தின் ஊடாக இரத்தங்கள் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் ஈத்தம்பழ ஜூஸை அடித்து உமரனுடைய வாய்க்குள்ள ஊத்தினோம் என்று அது வெளியாகிற வேகத்தை வச்சு புரிஞ்சு கொள்ளலாம் இவர் மௌத்தாகுவாரா உசுரோடு இருப்பாராண்டு. நாங்கள் ஈத்தம்பழ ஜூஸை ஊத்திய போது உமரனுடைய வயிற்றில இருந்து அப்படியே அது ஒரு ஈத்தம்பழ கலர், அது இருண்ட கலராக வெளியாயிடுச்சு. அது இரத்தமா ஈத்தம்பழமா என்று புரியவில்லை, அது இரத்தமா ஈத்தம்பழமா என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு வந்துச்சு, எது என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. கொஞ்சம் பாலை எடுத்தோம், உமரனுடைய வாயிலே ஊத்தினோம், அந்த பால் இரத்தத்தோடு சேர்ந்து வெளியாகியது. அப்போது நினைத்து கொண்டோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களை விட்டும் உயிர் பிரிய போகிறார் என்று நினைத்து கொண்டோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எங்களை விட்டும் உயிர் பிரிய போகிறார் என்று நினைத்து கொண்டோம். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரோட மகனை கூப்பிடுறார், இங்க வாங்க வாப்பா, இங்க வாங்க, இதோ நான் குத்தப்பட்டு குற உயிராக இருக்கிறேன், மகனே நீங்க ஆயிஷா அம்மா கிட்ட போங்க ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போங்க, போய் கேளுங்க, நான் அவருக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், நான் அவருக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். இதோ ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், உங்களுடைய தந்தை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் எங்கு பார்த்தாலும் போவோம். எனக்கு ஆசையாக இருக்கிறது, என்னுடைய மௌத்தும் என்னுடைய கபரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலும் அபூபக்கருக்கு பக்கத்திலும் இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. நீங்க போய் ஆயிஷா அம்மா கிட்ட கேளுங்க, என்னுடைய வாப்பா மௌத்தாகினால் உங்களுடைய அறைக்குள் என்னுடைய வாப்பா அடக்கம் செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார், நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று கேளுங்கள். அவர் அனுமதித்தால் என்னை அந்த இடத்திலே அடக்குங்கள், போய் கேட்டு வாருங்கள். மகன் போறார், மகனே திரும்ப வாங்க, மகனே போங்கள், கேளுங்க. கேட்கிற நேரம் அமீருல் முஃமினீன் உமர் கேட்டார் என்று சொல்லாதீர்கள். அல்லாஹு அக்பர். அமீருல் முஃமினீன் உமர் கேட்டார் என்று சொல்லாதீர்கள், சொல்லுங்கள் என்னுடைய பெயர் உமர், என்னுடைய தந்தை கேட்டார். மகனே, இதற்கு பிறகு நான் அமீருல் முஃமினீன் அல்ல, இதற்கு பிறகு நான் அமீருல் முஃமினீன் அல்ல, சாதாரண உமர், உமர் கேட்டார் என்று சொல்லுங்கள். ஒருவேளை அந்த அம்மா அமீருல் முஃமினீன் கேட்டார் என்பதற்காக கூட அந்த இடத்தை தந்து விடலாம், எனக்கு அது வேண்டாம். அந்த அம்மா இந்த உமருக்கு அந்த இடத்தை தந்தால், நான் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய ஜனாசாவை தூக்கிட்டு போய் அங்க திரும்பவும் அந்த அம்மா கிட்ட கேளுங்க, அந்த இடத்துல நான் அடக்கம் செய்யவா என்று கேளுங்கள், அனுமதித்தால் அடக்கம் செய்யுங்கள் என்றாங்க. உமர்லாவுடைய மகன் போனார், ஆயிஷா அம்மா கிட்ட போனாங்க. ஆயிஷா நான் இந்த செய்தியை கேட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் அவர்கள் ஜனாதிபதி குத்தப்பட்டு குற்று உயிராக ரத்தம் பீர பீர அப்படியே தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்பட்டாங்க. ஆயிஷா நாய் அழுது கொண்டிருக்கிறாங்க. உமர் அவனுடைய மகனார் சலாம் சொன்ன உடனே இன்னும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போது உமர் அவனுடைய மகன் அப்துல்லா கேட்டார், ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, இதோ இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் உங்களோட அறைக்குள் என்ற வாப்பா உமர் அடங்குறதுக்கு ஆசைப்படுறார், மௌத்தாகினால் அந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்.
நீங்க விரும்பினால் அந்த இடத்தில் அடக்கிறதுக்கு அனுமதி தாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி என்ற வாப்பாவை பொது மைதானத்தில் அடக்கம் செய்ய சொன்னார். ஆயிஷா நாய் சொன்னாங்க, நான் அந்த இடத்தை எனக்காக வைத்திருக்கிறேன். மௌத்தை சந்திப்பதற்காகவே வாழ்ந்தார்கள் தோழர்களே. மௌத்து என்னை சந்திக்கும் என்பதற்காகவே வாழ்ந்தார்கள். சொன்னாங்க, ஆயிஷா அம்மா, அந்த இடம் அது நான் இருக்கணும் என்று ஆசையிலே வச்சிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய கணவர், அவருக்கு பக்கத்தில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நான் ஆசையாக வைத்திருந்த இடம். ஆனா உமர் கேட்டு விட்டார், பரவாயில்லை, அந்த இடத்தில் நீங்கள் அடக்கம் செய்ய அனுமதிக்கிறேன் என்றார்கள். போனாங்க உமர் அவர்கள். உமர் அவருடைய மகன் போனார். உமர் மயக்கத்தில் இருக்கிறாங்க. ஜனாதிபதி தோழர்களே, மயக்கத்தில் இருக்க, சொர்க்கவாதி மயக்கத்தில் இருக்கிறார். மகனை கண்ட உடனே பக்கத்தில் இருந்தவர்கிட்ட சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் எழுப்பி வைங்கன்னு, கொஞ்சம் தூக்கி வைங்க. நாங்க தூக்கி வச்சாங்க. அப்போது உமர்ல அவருடைய மகனை கூப்பிட்டார், வாங்க. கேட்டீங்களா ஆயிஷாமா கிட்ட? ஆயிஷாமா என்ன சொன்னான்னு கேட்டாங்க. அப்போது சொன்னாங்க, அப்துல்லா அவர் சொன்னாங்க, வாப்பா கேட்டேன், அந்த இடத்தில் உங்களை அடக்கம் செய்யுமாறு அனுமதித்தார்கள். அப்போ உமர்லாம் சொன்ன, மகனே, நான் மௌத்தாகிட்டால் என்ற ஜனாசா தூக்கப்படுற நேரம் மீண்டும் ஒரு முறை போய் கேளுங்கள். ஒருவேளை அதுக்கிடையில மனசு மாறிட்டுமுண்டா, அதுக்கிடையில மனசு மாறி இல்லை, இந்த இடத்துல நான் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விரும்பினால் என்னை எல்லாரும் அடக்கம் செய்கின்ற பொது மையவாடியில் நீங்கள் என்னை அடக்கம் செய்து விடுவுங்கள். அவர் மீண்டும் எனக்கு அனுமதி தந்தால் என்னை அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலும் அபூபக்கருக்கு பக்கத்திலும் என்னை நீங்கள் அடக்கம் செய்து விடுவுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ்ற காலத்திலேயே உமரே, நான் மிஅராஜுக்கு போனேன், அங்கே ஒரு மாளிகையை கண்டேன், அந்த மாளிகை யாருடையது என்றேன், அது உமருடையது என்று சொல்லப்பட்டது. அந்த மாளிகைக்குள் போக நான் நினைத்தேன், உமரே உங்களுடைய ரோசம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு, அதனால நான் போகாம வெளியில வந்துட்டேன் என்னாங்க. அப்போ உமர் அழுதுட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க போயிருக்கலாமே யா ரசூலுல்லாஹ், நீங்க போயிருந்தால் நான் உங்கள ரோசப்பட்டிருப்பனா? இந்த உலகத்தில் வாழ்ற காலத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர், உமரே உங்களுக்கு சுவர்க்கத்தில் கன்ஃபார்மாக அல்லாஹ் மீது ஆணையாக நான் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கண்டேன், அது உங்களுடையது என்று எனக்கு சொல்லப்பட்டுச்சு. நாங்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட இந்த உலகத்தில் இந்த மரணம் என்னை சந்திக்கும், நான் மௌத்தாகினால் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்ற வசியத்துக்களோடு தான் மௌத்தாகி இருக்கிறார்கள். காரணம், அவங்களுக்கு உறுதி, நான் நாளைக்கு மௌத்தாகிடுவேன் என்று உறுதி. நமக்கு உறுதி கிடையாது, நாளைக்கு மௌத்தாகுவோம் என்பது கிடையாது. அதனால தான் தௌபா கிடையாது, அதனால தான் வாங்குகின்ற கடனை உரிய நேரத்தில் அடைப்பது கிடையாது, அதனால தான் பொல்லு போடுறோம், அதனால தான் கடன்களை எழுதி வைக்காமல் இருக்கிறோம், அதனால தான் குடும்பத்தை கூப்பிட்டு வசியத் இன்னும் செய்யாமல் இருக்கிறோம். காரணம், நாளைக்கு மௌத்தாக மாட்டேன் என்பது 100% உறுதி தோழர்கள். நமக்கெல்லாம் 100% உறுதி, நாளைக்கு அல்லாஹ் மீது ஆணையாக மௌத்தாக மாட்டேன் என்பதை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உறுதி, மௌத்தாகுவேன் என்ற உறுதி, அந்த மௌத் என்னை சந்திக்கும் என்ற உறுதி இருந்தால் ஒவ்வொரு நாளும் தௌபா இனிமையாக இருக்கும், தஹஜ்ஜத் இனிமையாக இருக்கும், கண்கள் குளமாகும். தவறுகள் செய்கின்ற போது உடனடியாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம், தப்புக்கள் செய்கிற போது உடனடியாக நாங்கள் தௌபாக்கள் செய்து கொள்வோம். வாங்கிய கடனை எப்படியாவது அடைக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்போம். சின்ன கடனோ பெரிய கடனோ எங்களுக்கு ஒரு புக் இருக்கும், எழுதிக்கொண்டே இருப்போம். நாங்கள் அடிக்கடி பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் அழைத்து வசியத்து செய்து கொண்டே இருப்போம். இது என்ற மௌத்துக்கு பிறகு இதை மஸ்ஜிதுக்கு கொடு, இதை என்னுடைய மௌத்துக்கு பிறகு இதை இந்த அனாதை இல்லத்துக்கு கொடு, இதை என்னுடைய மௌத்துக்கு பிறகு இந்த நல்ல பணிக்காக செலவழி என்ற வசியத்துக்கள் செய்து கொண்டே இருப்போம். நமக்கு நிச்சயமாக நாளைக்கு நம்ம மௌத்தாக மாட்டோம். நம்மெல்லாம் எப்படி ஒரு ஃபீலிங்குண்டா, நமக்கு நம்ம கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு பெட்டில் இருந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்தில் ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் அப்படி இன்னும் ஒரு 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் அதுக்கு பிறகு தான் மௌத்து வரும். இப்போ எல்லாம் அல்லாஹ் நம்மளை மௌத்தாக்க மாட்டான் என்ற ஒரு எண்ணப்பாடு இல்லாமல் ரஹிம் அல்லாஹ் வாழ்ந்தும் வாழாமல் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது அடையாளம்.